நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சூர்யா தான் நம்ம சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள 6 பேக் ட்ரெண்டை கொண்டு வந்தாரு through his movie called வாரணம் ஆயிரம். அண்ட் இதுக்கப்புறம் தான் மற்ற ஆக்டர்ஸும் 6 பேக் அண்ட் குட் ஃபிசிக்கை நம்ம சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஆனால் நம்ம சினி இண்டஸ்ட்ரியில் சூர்யா வந்து இந்த டிராஸ்டிக் ஃபிட்னஸ் சேஞ்சை ரொம்ப ஈஸியாக கொண்டு வரல. இட்ஸ் அகெயின் ஷியர் வில் பவர். எனக்கே வந்து எனக்கு முடியாது விட்டுறலாம் அப்படின்னு நான் 3 வாட்டி நான் விட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி 6 பேக் கொண்டு வர ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் அண்ட் சாப்பிட்ற சாப்பாட்டை கரெக்டாக சாப்பிட்டாலே போதும், நீங்கள் ஆசைப்பட்ட 6 பேக் ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் சூர்யா வந்து ஒரு நாளைக்கு என்ன டயட் ஃபாலோ பண்ணுறாரு, என்ன ஒர்க் அவுட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஃபுல் ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக சூர்யாவோட லைஃப் ஸ்டைலில் நான் ஒரு நாள் ஃபுல்லாக வாழ்ந்து காமிக்க போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூர்யா மாதிரி ஃபிசிக்கை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு. I am Gautam and this is Celebrate Diet Plan episode 4. Let's get started. பட் அதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி போய் சீக்கிரமாக தூங்க போகிறேன். ஏன்னா நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சூர்யாவோட லைஃப் ஸ்டைல்குள்ளே என்டர் ஆகணும். அண்ட் நாளைக்கு தான் சூர்யாவோட பர்த்டே வேறு. இட்ஸ் அ பர்ஃபெக்ட் டே. See you guys tomorrow morning. ஸோ சூர்யா பார்த்தீங்கன்னா எப்பயுமே காலையில் 5 to 5:30 எழுந்திரிச்சுப்பாரு. அண்ட் எந்திரிச்சதுக்கு அப்புறமா ½ hour கார்டியோ அண்ட் ½ hour வெயிட் ட்ரைனிங் பண்ணுவார். ஸோ இன்னைக்கு என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா போன வாரம் அடிபட்டுருச்சு காலில், இன்னும் சரியாகாம இருக்கு. ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சூர்யா காலையில் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே எடுத்து வச்ச வீடியோஸை ப்ளே பண்ண போறேன். ஜஸ்ட் ஃபார் யோர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ see you guys after the workout. Hey, what up, say? Yeah, now I rep the O. What you know about the west side? I just bought a whip, all in cash, live my best life. Bought a couple stocks, so I'm covered for the next 5. I don't like the top, but I will if you test my patience. I'm patiently waiting. Think you know me, but you've been mistaken. Alone in my crib, I like it vacant. Up in the morning, I'm me in the bacon. Don't let it cap and I don't let it fake it. I need a bag and it's mine for the taking. Liquor and women, I'm never chasing. She don't know me, but she know that I'm famous. I got way too much money coming out of woodwork. ஸோ ஒர்க் அவுட் முடிச்சு வந்தாச்சு. அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆகுது. அண்ட் இப்போதான் சூர்யாவோட ஃபர்ஸ்ட் மீல் எடுப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 எக் ஒயிட்ஸ் அண்ட் ஓட்ஸ். எக் ஒயிட்ஸ் எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் உடம்புக்கு ப்ரோட்டீன் தேவைப்படும். அண்ட் ஓட்ஸ் எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து ஓட்ஸ் இஸ் அ ஸ்லோ டைஜஸ்டிவ் ஃபுட். அண்ட் இது வந்து நீங்க காலையில சாப்பிட்ற இட்லியோட கொஞ்சம் பெட்டர். இட்லி மோசம்னு சொல்ல வரல, இட்லியோட கொஞ்சம் பெட்டர். ஏன்னா இட்லிக்கும் ஓட்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு தான் கேலரி இருக்கும். பட் இது வந்து ஏன்னா ஸ்லோ டைஜஸ்டிவ் ஃபுட்டா இருக்கிறதுனால நீங்க இது மார்னிங் சாப்பிட்டா ரொம்ப ஸ்லோவா டைஜஸ்ட் ஆகி உங்களுக்கு அப்பப்போ பசி வராது. அண்ட் எக்ஸஸா நீங்க எதுவுமே சாப்பிட தேவையில்லை. அண்ட் சூர்யாவோட டயட்ல சில விஷயம் முக்கியமா ஃபாலோ பண்ண விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, சூர்யாவோட டயட்ல வந்து சால்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஏன்னா சால்ட் சாப்பிட்டா உங்களோட உடம்புல ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் நடுவுல தண்ணி சேர ஆரம்பிச்சிடும். அண்ட் அந்த மாதிரி தண்ணி சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வாஸ்குலாரிட்டி அண்ட் ஆப்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளோட்டடா இருக்கும். கரெக்டா அந்த ஷார்ப்னஸ் தெரியாது. அண்ட் அவர் வந்து டெய்லி நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருப்பாரு. அண்ட் அதுக்கு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற டாக்ஸிக் விஷயத்துலாம் தண்ணி குடிக்கிறதுனால அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு ஃபேட்டும் கம்மியாகும். நீங்க இப்போ இந்த வீடியோல பார்க்க போற சூர்யாவோட டயட் அண்ட் ஒர்க் அவுட் பிளான்ஸ் பார்த்துட்டு அதே நீங்க ஃபாலோ பண்ணா உங்களுக்கும் சூர்யா மாதிரி உடம்பு வரும்னு அஷ்யூரிட்டி கிடையாது. ஏன்னா சூர்யாக்கு உடம்புக்கு எவ்வளவு கேலரிஸ் தேவையோ எவ்வளவு ப்ரோட்டீன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவர் கால்குலேட் பண்ணி அவர் சாப்பிட்றாரு. நீங்க இதே டயட்டை ஃபாலோ பண்ணலாம். பட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கேலரிஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். அப்படி உங்களுக்கு கேலரி இன்டேக் ப்ரோட்டீன் இன்டேக் பத்தி அவ்வளவு தெரியலன்னா நான் இந்த டாபிக்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். எப்படி கேலரி கவுண்ட் பண்றது, உங்களுக்கு எவ்வளவு கேலரி ஒரு நாளைக்கு எடுக்கணும், உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரோட்டீன் எடுக்கணும், ஒரு ஃபுட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணி சாப்பிடணும்னு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்க. மேல ஐ பட்டன்ல மென்ஷன் பண்றேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So see you guys at the second meal. Random facts about Surya. Number 1. சூர்யாவோட உண்மையான நேம் வந்து சூர்யா கிடையாது. அவரோட பேர் வந்து சரவணன் சிவகுமார். ஸோ இந்த விஷயத்த வந்து சினி இண்டஸ்ட்ரியில் ஃபேமஸ் ஆகிறதுக்காக தான் அந்த பேரை மாற்றி வச்சாங்க. இதை வந்து சூர்யா மட்டுமே பண்ணல, இப்போ இருக்கிற பெரிய பெரிய செலிபிரிட்டிஸும் அவங்க பேரை மாற்றினக்கு அப்புறம் தான் சினி இண்டஸ்ட்ரியில் ஃபேமஸ் ஆனாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் சூர்யாஸ் தேர்ட் மீல். தேர்ட் மீல் வந்து பேசிக்கா ஸ்நாக் மாதிரி தான் இருக்கும். அண்ட் சூர்யா வந்து எதுவுமே ஜங்க் ஃபுட்லாம் எடுக்க மாட்டாரு. ஸோ அவர் வந்து அவரோட ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு ஃப்ரூட்ஸ் தான் அவர் ஸ்நாக்கா எடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் அவர் எந்த இடத்துலயும் என்ன ஃப்ரூட் எடுக்கன்னு சொல்லவே இல்லை. ஸோ என்னோட அசம்ஷன்ல நான் அந்த வீடியோக்கு பப்பாயா எடுத்திருக்கேன். ஸோ நான் என் பப்பாயா சூஸ் பண்றேன்னா, பப்பாயா சாப்பிட்றதுனால உங்களோட பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் உங்களோட பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற ஃபேட் மாலிகூல்ஸோட செயின் வந்து லூஸ் ஆகும்.
அண்ட் உங்களுக்கு ஃபேட் மாலிகுல்ஸ் செயின் லூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்படி உங்களுக்கு ஃபேட் லாஸ் தான் உங்களுக்கு மெயின் கோலா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா பப்பாயா ட்ரை பண்ணி பார்க்கணும். சோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். See you guys after the second meal. Random facts about Suriya number 2. சூர்யாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நடிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறமா தலையோட ஒரு மூவி பார்த்துட்டு அப்புறம் அவருக்கு சினி இண்டஸ்ட்ரி மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. அண்ட் அதுக்கப்புறமா 4 இயர்ஸ்க்கு அவருக்கு எந்த மூவிஸ்லையும் அவ்வளோ ரீச் கிடைக்கல. பண்ண மூவிஸ் எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டு இருந்தது. அண்ட் 4 இயர்ஸ்க்கு அப்புறமா பாலாவோட நந்தா மூவி பண்ணக்கு அப்புறமா தான் அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது. இப்போ டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 2 மணி ஆகுது. அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் சூர்யாஸ் தேர்ட் மீல். தேர்ட் மீல் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 200 grams ஆஃப் சிக்கன் அண்ட் 200 grams ஆஃப் ரைஸ். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், சிக்கன் வந்து மெயினா ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக இருக்கிறாங்க. அண்ட் நிறைய பேருக்கு டவுட் வரும், சூர்யாக்கு வந்து 10% பாடி ஃபேட் கீழே இருக்கு அண்ட் அவரோட ஆப்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, அவர் எதுக்கு தேவையில்லாம ரைஸ் எடுக்க போறான்னு சொல்லிட்டு. ரைஸ் எடுத்தா ப்ளோட்டிங் ஆகும் அண்ட் 6 பேக் போயிடும் சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரி சுத்தமா கிடையாது. ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ரைஸ் எடுத்தே ஆகணும். ஏன்னா ரைஸ்ல தான் முக்கியமான எனர்ஜி சோர்ஸ் இருக்கு. நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு மெயின் எனர்ஜியே ரைஸ்ல தான் வருது. சோ யாராச்சும் 6 பேக் வைக்கிறதுக்கு ரைஸ் எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இந்த கார்ல வாங்கிட்டு அந்த கார்ல எடுத்துருங்க. அண்ட் see you guys in the next meal. Random facts about Suriya number 3. சூர்யாவுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஃபீமேல் ஆக்டர்ஸ் கூட ஆக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுவார். அண்ட் நீங்கள் கேட்கலாம் அப்போ எப்படி ஜோதிகாக்கும் சூர்யாக்குள்ள வந்து மேரேஜ் பண்ணாங்கன்னு. அண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டில் வந்து அவங்க அவ்வளோ பேசிக்கல. அண்ட் மூவி முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு அவங்க டெக்ஸ்ட் பண்ணி பேசி அப்புறமாலாம் லவ் வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 4 மணி ஆகுது. அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் சூர்யாஸ் ஃபோர்த் மீல். ஃபோர்த் மீல் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் மீலுக்கு ஈக்குவலண்டா தான் இருக்கும். ஏன்னா இட்ஸ் அ ஸ்நாக். இந்த ஃபோர்த் மீல் என்ன பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுக்கு எடுக்கணும்னா நம்ம உடம்புக்கு குட் ஃபேட்ஸ் கொடுக்கறதுக்கு. சோ உங்களுக்கு இந்த டவுட் வரும், சூர்யா வந்து பாடி ஃபேட் பர்சன்டேஜ் 10% கீழே வச்சிருக்காங்க அண்ட் 6 பேக் எல்லாம் வச்சிருக்காங்க, அவருக்கு தேவையில்லாம ஃபேட் சாப்பிட்டு குண்டாக போறாரு சொல்லிட்டு. சோ ஃபேட் சாப்பிட்டா ஒருத்தங்க குண்டாக மாட்டாங்க, இட்ஸ் அ ட்ரூத். அண்ட் உங்களுக்கு இந்த டவுட்டும் வரலாம், தேர்ட் மீல்ல வந்து ரைஸ் கேலரிஸ் அதிகமா இருக்கு அண்ட் கேலரிஸ் சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டாங்க, ஃபேட் சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டாங்கன்னா அப்போ ஹியூமன்ஸ் எதனால குண்டாகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஹியூமன்ஸ் எதுக்கு குண்டாகிறாங்கன்னா, இப்போ என்ன எடுத்துக்கங்க, என்னோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் வந்து 2000. சோ அந்த 2000க்கு மேல நான் 200 grams எக்ஸ்ட்ரா 2200 grams சாப்பிடுறேன்னா என்னோட உடம்பு 2000 கேலரிஸ் பர்ன் பண்ணிடும். அண்ட் எக்ஸஸா இருக்கிற 200 கேலரிஸ் வந்து என்னோட உடம்புல ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி நான் குண்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதனாலதான் நீங்க சாப்பிடுற ஒரு ஃபுட்டும் கேலரி கவுண்ட் பண்ணி சாப்பிடணும். சோ தட் நீங்க உங்க உடம்புக்கு எக்ஸஸா ஃபேட் இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்கலாம். அப்படி நீங்க உங்களுக்கு ஃபேட் கம்மி பண்ணோம்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் இப்போ 2000 கேலரிஸ் உங்களுக்கு மெயின்டெனன்ஸா இருக்குன்னா அதுல 200 கேலரிஸ் மைனஸ் பண்ணி சாப்பிடுறோம். சோ 1800 கேலரிஸ் நீங்க கம்மி பண்ணி சாப்பிடுறீங்கன்னா அதுல 200 கேலரிஸ் உங்க உடம்பு பர்ன் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த 200 கேலரிஸ் வந்து உங்க உடம்புல இருக்கிற ஸ்டோர் ஃபேட்டை பர்ன் பண்ணி அதை இது பண்ணிருக்கோம். அண்ட் அப்பதான் உங்களுக்கு ஃபேட் லாஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதை பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த டாபிக்ல நான் ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். கேலரிஸ் எப்படி கவுண்ட் பண்ணணும், உங்களுக்கு எவ்வளவு கேலரிஸ் சாப்பிடணும், எவ்வளவு ப்ரோட்டீன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு அந்த வீடியோ பாருங்க. சோ தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ see you guys in the next meal. நிறைய செலிபிரிட்டிஸ் கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மக்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாரு. அண்ட் இப்போ வரைக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு த்ரூ இஸ் ஃபவுண்டேஷன் கால்ட் அகரம். அண்ட் இந்த அகரம் ஃபவுண்டேஷனில் நிறைய மக்களுக்கு அவங்க ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பும் நல்ல வேலை வாய்ப்பும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் அமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 8 மணி ஆகுது. அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் சூர்யாஸ் லாஸ்ட் மீல். லாஸ்ட் மீல் என்ன பாத்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் டால். அண்ட் நைட் நேரத்துல சப்பாத்தி ஏன் எடுக்கிறாங்கன்னா, நைட் நேரத்துல நீங்க ரைஸ் ஐட்டம் வச்சு எடுத்தீங்கன்னா ரைஸ்ல வந்து கேலரிஸ் அதிகமா இருக்கும். அண்ட் நைட் நேரத்துல உங்க பாடி வந்து நீங்க தூங்கும் போது ஸ்லோவா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ஸ்லோவா ஒர்க் பண்ணும். அந்த நேரத்துல நீங்க கேலரி அதிகமாகிற பொருள் ஏதாச்சும் சாப்பிட்டீங்கன்னா அது ஃபுல்லா டைஜஸ்ட் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அந்த கேலரிஸ்லாம் உங்களுக்கு ஃபேட்டா கன்வெர்ட் ஆயிரும். அண்ட் அதனாலதான் சப்பாத்தி ப்ரிஃபர் பண்றது. சோ இந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு ஃபேட் இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்கலாம். அந்த நேரத்துல உங்க ஆப்ஸையும் மெயின்டைன் பண்ணலாம். சோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் சில விஷயம் உங்களோட பேச வேண்டியது இருக்கு. சோ see you guys after the last meal. So இதுதான் சூர்யாவோட டயட் பிளான். hope you guys like this video and கண்டிப்பா நீங்க இந்த டயட் பிளானை ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ நீங்க இங்க வரைக்கும் பாத்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் போய் கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இன்னுமே இந்த மாதிரி செலிபிரிட்டி டயட் பிளான்ஸ் தான் நிறைய பார்க்கணும்னா
கீழே போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சூர்யா ஃபேன்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து செலிபிரேட் டயட் பிளான்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா இந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அண்ட் டயட்ஸை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸா தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிளேலிஸ்ட பாருங்க. அண்ட் நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்றதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So see you guys in another video. Until then, it's GSR signing off.